வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. வாரத்தில் 2 நாளாவது நம்ம சாப்பாட்டில் கீரை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. அதே மாதிரி சமைக்கிற விதமும் கீரைக்கு கீரை மாறுபடும். நம்மளோட சேனல்லே நம்ம கீரை வச்சு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கீரைக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கீரைகளோட வகையில் இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையில் 2 வகை இருக்குது. நாட்டு பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணி அப்படின்னு. நீங்கள் 2 வகை பொன்னாங்கண்ணியில் எந்த பொன்னாங்கண்ணி வச்சுனாலும் நீங்கள் இந்த பொரியலை ரெடி பண்ணலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு நான் நம்மளோட டெரஸ் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை பறித்து எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த தண்டுலேருந்து கீரையை தனியாக பிரித்து எடுத்துடணும். அதே மாதிரி அதில் இருக்க அந்த வெள்ளை கலர் பூவையும் நம்ம கீரை பொரியலுக்கு போடக்கூடாது. அதையும் தனியாக நம்ம எடுத்துடணும். இந்த தண்டை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பொன்னாங்கண்ணி கீரை சூப் ரெடி பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கீரையெல்லாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீரை பொரியல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மிளகாவத்தில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மிளகாவத்தலோட கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். அப்புறம் 5 பல் பூண்டை தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இப்படியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூண்டை பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க கீரை பாருங்கள், நேரம் ஆக ஆக நல்லா சுருங்கி இந்தளவுக்கு குறைஞ்சி வந்துடும். மற்ற கீரைகள் மாதிரிலாம் பொன்னாங்கண்ணி கீரை சீக்கிரம் வெந்துடாது. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த கீரை வேகிறக்கா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கீரை நல்லா வேக வச்சுக்கணும். கீரை நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம் நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும். பொன்னாங்கண்ணி கீரைக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கணும். நான் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்து அதிக நேரம் கிளறக்கூடாது. ஒரு கிளறு இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட அரைவேக்காடை வேக வச்ச பாசிப்பருப்பு அல்லது தோரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி கீரையும் கொஞ்சம் கணிசமாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியலை சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செம காம்பினேஷனாக இருக்கும். கண் பார்வை சீராக தெரிகிறதுக்கும், தோல் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் தோல் நல்ல மினுமினுப்பாக இருக்கிறதுக்கும் பொன்னாங்கண்ணி கீரை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும். நீங்களும் இன்றைக்கே இந்த மெத்தடில் பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.